ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு புது விதமான நம்ம டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் நம்ம சோடா மாவு எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். தேவையான அளவு நம்ம தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அது நான் ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ரோல் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு இதாக எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டு நம்ம ஆயில் போட்டு அதை நம்ம சப்பாத்தி பெரட்டுற மாதிரியே நம்ம பெரட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆயில் போட்டு நல்லா பெருசாக நல்லா பரட்டி எடுத்துருங்க. நல்லா பெரிய ரோலாக பண்ணிக்கோங்க. நாம் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா பெரிய ரோலாக பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம நிறைய ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு அப்போ தான் அது ஒட்டாது, ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக நிறைய ஆயில் போட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இது நம்ம சிக்கன் ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டு இது சின்ன சின்ன பீஸாக இப்போ நாம் கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்து நாம் எண்ணெயில் பொரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது சின்ன ரோலாக நம்ம வர மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட மினி பரோட்டா சைஸில் இருக்கும். சின்ன பரோட்டாவுக்கு நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரியே இருக்கும் எல்லாமே. இப்போ நான் எல்லாத்தையும் டக்குன்னு கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், அந்த ரோல் ஷேப்பில் இருக்குது. இந்த ரோல் ஷேப்லேயே நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பூரிக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மிதமான ஹீட் வச்சு நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த ரோலாக இருக்கிறதுல நல்லா வெந்து எடுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒட்டாமல் பார்க்குறதுக்கு பப்ஸ் மாதிரி ஷேப்லேயே வரும். எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா அது வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா உள்ளே அப்போ தான் வெந்திருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வேண்டி நம்ம அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். நான் எல்லா மாவுக்குமே நான் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பண்ணி எடுத்துட்டேன். நான் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய நம்ம வீட்டில் அந்த இதெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த சின்ன உரல் கல் இருந்ததுன்னா லைட்டாக எல்லாத்தையும் உடச்சி விடலாம். லைட்டாக உடைச்சா போதும், ஒரு சிலதை மட்டும் உடச்சி விட்டால் போதும். அதை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே அப்போ தான் அந்த மசாலா நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா, அந்த மசாலா இதுக்குள்ளே ஒட்டும். இன்னும் ரொம்ப ரோலாக ஒட்டி இருக்கும்போது அதனால் நம்ம இது எல்லாத்தையும் இப்படி உடச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் வேணால் ஒரு பாதி சும்மா உடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் தேவையான அளவு ஆயில் போட்டு 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். நல்லா கண்ணாடி நிறம் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கினதுக்கப்புறம் நாம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கிளை கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பீஸாக ஒரு 3 பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்துடட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய தக்காளி போட வேணாம், 2 தக்காளி போட்டால் போதுமானது. அதை போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டத்தை நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அதையும் கலக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு நல்லா கலக்கி வந்துடட்டும். வாசனையோடு நல்லா ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி லெவலில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் நம்ம பட்டை லவங்க பொடி இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உடச்சி எடுத்து வச்ச அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த சப்பாத்தி உருளையை நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம்.
போட்டு நல்லா எல்லாத்தையும் நம்ம பெரட்டி விட்டுறலாம். நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே பெரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி டிஃபன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ருசியாக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான், ஆனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்ம சோயா சாஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி மேலே தூவிடலாம். தூவிட்டா இதோட வேலை எண்ட் ஆஃப் ஆகிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு சப்பாத்தி உருளை பொரியல் அருமையான டேஸ்ட்டில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். காரம் மட்டும் தேவைக்கு ஏற்ப அளவு போட்டுக்கிட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே லுக் வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிக்கன் மாதிரியே இருக்கும் லுக்கில் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.